அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம் என்றும் அன்புடன். அவ்வளோதான். என்றும் அன்புடன், அவ்வளோதான். இந்த உலகத்தில் எல்லா விளையாட்டும் நீங்கள் விளையாடுங்கன்னு உங்கள்கிட்ட தந்துட்டான். முழு பொறுப்பை கொடுத்தான். மற்ற ஜீவராசிக்கு அது இல்லை. என்ன விளையாட்டுனாலும் விளையாட முடியாது. மனிதன் என்ன அந்த பூமியில் என்ன விளையாட்டு வேணாலும் விளையாடலாம். எல்லா விளையாட்டையும் விளையாண்டுட்டு கடைசி ஒரு விளையாட்டு, அது ஞானி மட்டும்தான் விளையாடுவான். நீங்களும் அதுக்கு தான் வந்தியோ. ஆனால் மதம் ஜாதி இதுலேயே முடிச்சுட்டியோ. என் பேர் தான் பெருசு, என் ஊர் தான் பெருசு, என் நாடு தான் பெருசு, என் மொழி தான் பெருசு அப்படின்ன உடனே அவன் இதெல்லாம் உங்களுக்கு தராது. அவன் உங்களுக்கு தராத ஃபுல்லாக நீங்கள் பெருசுப்படுத்திட்டீங்க. நீங்கள் தராத ஃபுல்லாக தலையில் மாட்டின உடனே நீ ஏன் முழிச்சு எந்திரிச்சு வா அப்படின்னு அவன் விட்டுட்டான். நீ பூமியை ஃபுல்லாக என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எல்லாம் செஞ்சுட்டு என் விளையாட்டுக்குள்ளே நீ வரணும், கணக்காக தான். அப்போ அந்த விளையாட்டு அந்த விளையாட்டு விளையாடணும். அந்த விளையாட்டு அதை நான் சொல்லுவேன், இருந்தாலும் வேண்டாம். நீங்கள் எல்லாம் பெரிய ஆளுங்க புரியுதா? அதனால் அன்பாக இருங்க. ரெண்டாவது விளையாட்டுக்கு தயாராகுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது, உடம்பு ஆரோக்கியம் போது ரெண்டாவது விளையாட்டுக்கு தயாராகுங்க. இல்லை விளையாட்டுலேயே முடிச்சுட்டு போனோம்னாலும் அதை பற்றி தப்பு இல்லை. இவ்வளோ தான் விளையாட்டு இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணேன்னா அது உங்கள் பிரச்சனை. ரெண்டாவது ஒரு விளையாட்டு இருக்குதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது ஞானியோட பிரச்சனை. ஞானி சொல்லுவான், தேவைன்னு வெள்ளமாக எடு, தேவையில்லாதவன் என்ன செய்யணும் பார்த்துக்கோ. சும்மா நாத்துக்கெல்லாம் இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கல, பேசிக்கிட்டு இருக்கல. நான் காலேஜ் மயிரெல்லாம் ஒன்றும் படிக்கலை, நான் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். முடியுமா என்னை பார்க்கன்னு பாரு. ஞானின்னு சொல்லுதானே, உன் பேச்சு எப்படி இருக்குன்னு பாரு. ரெண்டாவது விளையாட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு பாரு. உனக்கு ரெண்டாவது விளையாட்டு இருக்குதுன்னு சொல்லித்தரேன். ரெண்டாவது விளையாட்டுக்குள்ளே போனால் தான் நீ ஞானி. விளையாட்டையும் முடிச்சிட்டேன்னா எரும மாடு, இல்லைன்னா தெரிஞ்சு ரெண்டாவது விளையாட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா காளை மாடு. சாவா சீயா நீயே முடிவு பண்ணிக்கோ என்று மண்புடன் ஞானி ஒழிக்கிறான்.